முர்முவை முப்படைகளின் தலைமை தளபதி அனுல் சௌகான் மற்றும் கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி மற்றும் தரைப்படை தளபதி உபேந்திர திவிவேதி, விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் ஆகியோர் குடியரசுத் தலைவர் முர்முவை சிந்தூர் தாக்குதல் தொடர்பாக அவரை சந்தித்து பேசினர். அப்போது பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா கொடுத்த அந்த பதிலடிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் தளபதிகளுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். அந்த காட்சியில் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்த முப்படை தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் கடற்படை, விமானப்படை மற்றும் தரைப்படை ஆகிய 3 படைகளின் தளபதிகளும் அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து இந்தியா கொடுத்த பதிலடி மற்றும் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள், தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் இந்த இரு நாடுகளுக்கு இடையே ஏற்பட்ட போர் பதற்றத்திற்கு பின்னர் ஏற்பட்டுள்ள பல்வேறு தொடர் நடவடிக்கைகள், சமாதான முயற்சிகள், 2 நாடுகளின் ராணுவ தலைமை இயக்குநர்களுக்கு இடையேயான அந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விவாதிக்கப்பட்டது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் முப்படை தளபதிகள் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினர். அப்போது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய ராணுவத்தின் தீரத்திற்கும் வீரத்திற்கும் பாகிஸ்தானின் உள்ள பயங்கரவாத முகாம்களுக்கு உரிய பதிலடி கொடுத்து அவர்களுக்கு உரிய பாடம் கற்பித்ததற்கும் ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக முடித்ததற்கும் திரௌபதி முர்மு பாராட்டும் தெரிவித்தார். முப்படை தளபதிகளும் முப்படை தலைமை தளபதியும் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆபரேஷன் சிந்தூருக்கு முன் எடுத்த நடவடிக்கைகள், ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னர் இப்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து நிர்வாக நடைமுறைக்காக நேரில் சந்தித்து அது தொடர்பான அனைத்து விளக்கங்கள் மற்றும் தொடர் நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்படுகிறோம் என்பது குறித்த ஆலோசனையையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் முப்படை தளபதிகள் மேற்கொண்டனர். இதற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மற்றும் அடுத்தடுத்து போர் நிறுத்த நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு அம்சங்கள் குறித்தும் அவர்களுக்கு பாராட்டும் இந்த தொடர் நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொள்ளுமாறும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு முப்படை தலைமை தளபதி மற்றும் 3 படைகளின் தளபதிகளுக்கு அறிவுறுத்தி ஆலோசனை நடத்தினார்.